குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட். இப்போ பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சர்வேயிங் 1ல் யூனிட் நம்பர் 2 காம்பஸ் சர்வேயிங்கில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரியா? அதில் வந்து இன்க்ளூட் ஆங்கிள் ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கு அப்படின்னா த ஃபாலோயிங் பேரிங் வேர் அப்சர்வ்டு இன் ரன்னிங் ஏ க்ளோஸ்டு காம்பஸ் ட்ராவர்ஸ். கால்குலேட் த இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் அண்ட் கரெக்ட் தம் ஃபார் அப்சர்வேஷனல் எரர்ஸ். Taking bearing of CD to be correct, find the corrected bearings for the remaining sides of the traverse. என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா இப்போ ரன்னிங் க்ளோஸ் ட்ராவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ பண்ணும்போது என்னது நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வச்சு பண்ணுறோம்? 5 பாயிண்ட் வச்சு பண்ணுறோம். அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா சிடிங்கிற பாயிண்ட் மட்டும் தான் கரெக்டு அப்படின்னு வச்சுட்டு மிச்சம் ரிமைனிங் உள்ளதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இன்க்ளூட் ஆங்கிளில் போட்டு என்ன பண்ணணும், எவ்வளோ ஆங்கிள்னு சொல்லி கரெக்ஷன் இருக்கா இல்லையா, எரர் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு லைன் அவனே கொடுத்துட்டான், சிடிங்கிற லைனில் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது, மித்த லைன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்கிறான். சரியா? இதான் வந்து உனக்கு கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம். இது 10 மார்க்கில் அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுவான் கேட்பான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் வரையணும். டயக்ராம்ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன சம்லேயே சொல்லியிருப்பேன். அந்த 4 குவாட்ரண்ட் இருக்குது பார்த்தியா, ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட், ஃபோர்த் இருக்குது பார்த்தியா, அதை முதல்ல கரெக்டாக வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு தான் என்ன பண்ண முடியும், அந்த டயக்ராம் வரைய முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபோர்த் பேரிங் எவ்வளோ கொடுத்துருக்கு, 195 195 டிகிரி 45 மினிட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ 195 டிகிரிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருமா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? அப்போ என்ன பண்ணணும், நீ பக்கத்தில் வரைஞ்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா எவ்வளோ, செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன, தேர்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ங்கிறது யாவது 0 to 90, அடுத்து 90 to 180, அடுத்து 180 to 270, அது மூணாவது குவாட்ரண்ட். அப்போ 195 டிகிரி 45 மினிட்ஸ்ங்கிறது எதில் வரும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போது சவுத்து வெஸ்ட்டில் வரும். அந்த போட்டிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா 6 மார்க் காட்டுறதா 7 எங்கே வந்திருக்கு, அந்த மூணாவது குவாட்ரண்ட்டில் வந்திருக்கா. அப்போது மூணாவது குவாட்ரண்ட். அப்போ நான் இங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேர்ந்துடும். சரியா? 45 என்னது இங்கே எந்த குவாட்ரண்ட்டோ அதில் சேர்ந்துடும். அங்கே 4 பேரிங் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பேரிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக சேர்ந்துருக்கும் இங்கே வந்து. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு பி பாயிண்ட். பி பாயிண்ட் எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்கான், 45 டிகிரி. அப்போ 45 டிகிரிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டா, ஃபோர்த்தா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ 0 to 90 டிகிரியில் தான் வரப்போகுது. அப்போது கரெக்டாக போட போகிறீங்க. அப்போது நார்த்து ஈஸ்ட்டு. சரியா? அதில் போட போகிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜாயின் பண்ணும்போது அதுவே பேக் பேரிங்கில் போய் கரெக்டாக ஜாயின்ட் ஆகும். அடுத்தது தேர்டுக்கு வரீங்க, எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்கு, 21 டிகிரி 30 மினிட்ஸ். அதுவும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். அப்போ 0 to 90 டிகிரி நார்த் ஈஸ்ட்டில் தான் போட போகிறீங்க. அதுவும் போட்டாச்சு. அடுத்து டி பாயிண்ட்டுங்கிறது 243 டிகிரி 30 மினிட்ஸில் இருக்குது. அது எத்தனை எந்த குவாட்ரண்ட்டில் வரும், அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ என்னது 180 to 270 அந்த ரேஞ்சில் வரும். அப்போ கரெக்டாக வந்திருக்கா, அங்கே நார்த்துலேருந்து சுற்றி வந்து எங்கே இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட்டில் போடுறோம். அடுத்து 5வது பாயிண்ட்டு இ பாயிண்ட்டு. இ பாயிண்ட் எதில் கொடுத்துருக்கான், 329 டிகிரி கொடுத்துருக்கான். 329 டிகிரி 15 மினிட்ஸு. அப்போ 329 டிகிரிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். சரியா? அது அப்படி தானே, 270 to 360 அது என்ன வந்து ஃபோர்த்துக்கு போயிடும். அங்கே போய் கரெக்டாக ஜாயின் ஆயிடுச்சா. இந்த மாதிரி தான் ட்ராவர்ஸ் போடணும். இப்போ இந்த ட்ராவர்ஸ் எப்படி போகுது, கிளாக் வைஸாக போகுதா, ஆன்டி கிளாக் வைஸாக போகுதா, ஆன்டி கிளாக் வைஸாக கிளாக் வைஸில் போனால் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் போனால் என்ன இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ ஃபார்முலாக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த நம்ம படமே வரைகிறோம். சரியா? இந்த படம் வரைஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அது கிளாக் வைஸில் இருக்கா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த படம் டயக்ராம் வரையும். அப்போ நம்ம கொடுத்துக்கு என்ன ட்ராவர்ஸ் என்ன கிளாக் வைஸில் வருது, ஆன்டி கிளாக் வைஸில் வருது. த கிவன் ட்ராவர்ஸ் இஸ் அன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ என்னது, அப்போ என்ன ஃபார்முலா வரும், அப்போ இன்க்ளூட் ஆங்கிள் ஈக்குவல் டு 4 bearing of next line minus back bearing of previous line. அப்போ ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா 4 bearing ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் என்ன இருக்கும், பேக் பேரிங் வரும். சரியா? அவ்வளோதான் வித்தியாசம். இதுவே கிளாக் வைஸாக இருந்தால் பேக் பேரிங் ஃபஸ்ட்டு வரும், 4 bearing செகண்ட் வரப்போகுது. அப்போ ஃபார்மில் இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ இன்க்ளூட் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு படம் வரையணும், ஏ பி, ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, பி இருக்குது, ஏக்கு பின்னாடி என்ன இருக்குது, இ இருக்குது. அப்போ 4 bearing என்ன வரும், 4 bearing ஆஃப் லைன் ஏபி, பேக் bearing ஆஃப் லைன் இஏ. அது படம் வரைஞ்சால் தான் உனக்கு ஈஸியாக புரியும். சரியா? அப்போது 4 bearing ஆஃப் ஏபி மைனஸ் பேக் bearing ஆஃப் இஏ. அப்போ ஏபி எவ்வளோ, 4 bearing எவ்வளோ, 195 டிகிரி 45 மினிட்ஸ். அங்கே பேக் bearing 157 டிகிரி 45 மினிட்ஸ். கழிச்சா எவ்வளோ வருது, 308 டிகிரி. அதே போல் செகண்டுக்கு. அப்போ இன்க்ளூட் ஆங்கிள் பி. பிக்கு எடுத்துக்கும் போது பிக்கு முன்னாடி என்ன இருக்கும், சி இருக்கும், பிக்கு பின்னாடி ஏ இருக்கும். அப்போ பியிலேருந்து சிஏ பார்த்தா அப்படின்னா அது 4 bearing. அப்போ 4 bearing ஆஃப் பிசி
மைனஸ் பியிலேருந்து ஏவை பார்க்குறேன். அப்போ என்ன, அதாவது பேக் பீரிங். அப்போ பேக் பீரிங் ஆஃப் ஏபி. அப்போ முன்னாடி சியை பார்த்தீங்கன்னா அது 4 பீரிங், பின்னாடி ஏவை பார்த்தீங்கன்னா அது பேக் பீரிங். அப்போ 4 பீரிங் ஆஃப் பிசி மைனஸ் பேக் பீரிங் ஆஃப் ஏபி. இப்போ 45 டிகிரி மைனஸ் 17 டிகிரி கழிச்சா எவ்வளோ வருது, 28 டிகிரி. அப்போ இதில் உனக்கு என்ன மெயினாக தெரியணும், எது 4 பீரிங்னா என்ன, பேக் பீரிங்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி பார்க்கக்கூடியது 4 பீரிங் முன்னோக்கு பியரிங், பின்னாடி பார்க்கக்கூடியது பேக் பியரிங் பின்னோக்கு பியரிங். சரியா, அடுத்து சிக்கு பார்க்குறோம். சரியா, சி என்னது 4 பீரிங் ஆஃப். அப்போ சி படத்தில் பாருங்கள், சிக்கு முன்னாடி என்ன இருக்குது, டி இருக்குது. அப்போ சிக்கு பின்னாடி என்ன இருக்குது, சியில் இருந்தால் இருக்கா, டி இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ 4 பீரிங் ஆஃப் சிடி, முன்னோக்கு பீரிங் என்னது சிடி, பின்னோக்கு பீரிங் பிசி. சரியா, பியிலேருந்து சியை பார்த்தோன்னா இல்லை சி, அதாவது பிசி சிபி எல்லாம் ஒன்று தான். இப்போ சிடிங்கிறது 4 பீரிங், பிசிங்கிறது பேக் பீரிங். அப்போ 21 டிகிரி 30 மினிட்ஸ் மைனஸ் 223 டிகிரி 30 மினிட்ஸ். அப்போ கழிச்சா எவ்வளோ வருது, 202 டிகிரி எதில் வருது, நெகட்டிவில் வருது, அதாவது மைனஸில் வருது, மைனஸ் 202 டிகிரி வருது. அப்போ என்ன பண்ணணும், 180 விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், 360 ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 360 டிகிரி போட்டால் அவ்வளோ வந்துடும் 158 டிகிரி 00 மினிட்ஸ். கடை 4வது பாயிண்ட்டு டி பாயிண்ட். டி பாயிண்ட் எடுத்துக்கோ. அப்போ டிக்கு முன்னாடி என்ன இருக்குது, இ இருக்குது, டிக்கு பின்னாடி சி இருக்குது. அப்போ டியிலேருந்து இயை பார்க்குறீங்க, அது 4 பீரிங். டியிலேருந்து சியை பார்த்தீங்கன்னா அது பேக் பீரிங். அப்போது டிஇ 4 பீரிங் ஆஃப் டிஇ மைனஸ் பேக் பீரிங் ஆஃப் சிடி. அப்போ என்ன வந்துடும், 4 பீரிங் ஆஃப் டிஇ எவ்வளோ, 243 டிகிரி 30 மினிட்ஸ். சிடி எவ்வளோ, பேக் பீரிங் 201 டிகிரி 30 மினிட்ஸ். இல்லையா, இப்போ என்ன கழிக்கிறீங்க, 243 டிகிரி 30 மினிட்ஸ் மைனஸ் 201 டிகிரி 30 மினிட்ஸ் கழிச்சாலும் வருது 42 டிகிரி. அடுத்து கடைசி பாயிண்ட் என்ன இருக்குது, இ பாயிண்ட் இருக்குது. அப்போது இலேருந்து ஏவை பார்த்தீங்கன்னா அது 4 பீரிங், இலேருந்து டிஏ பார்த்தீங்கன்னா அது பேக் பீரிங். அப்போ 4 பீரிங் ஆஃப் இஏ மைனஸ் பேக் பீரிங் ஆஃப் டிஇ. அப்புறம் என்ன கழிக்கிற, 329 டிகிரி 15 மினிட்ஸ் 61 டிகிரி 15 மினிட்ஸ் கழிச்சாலும் வருது 268 டிகிரி. அப்போ 268 டிகிரி 00 மினிட்ஸ். இப்போ நான் 4 பாயிண்ட் என்ன 5 பாயிண்ட் என்ன பண்ணி கண்டுபிடிச்சாச்சு, இன்க்ளூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கணும். அப்போ செக் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 4 இன்ட்டு 90 டிகிரி. அப்போ சம் ஆஃப் இன்க்ளூட் ஆங்கிள்லாம் என்ன, இது கொடுத்துக்கூடிய ஆங்கிளை என்ன பண்ணணும், கண்டுபிடிச்ச இன்க்ளூட் ஆங்கிளை கூட்டணும். அதாவது சம் ஆஃப் இன்க்ளூட் ஆங்கிள், கொடுத்துருக்கூடிய ஆங்கிளை இன்க்ளூட் ஆங்கிளை கண்டுபிடிச்ச இன்க்ளூட் ஆங்கிளை என்ன பண்ணுங்க, கூட்டுங்க. அப்போ வரிசையாக கூட்டணும். 38 டிகிரி ப்ளஸ் 28 டிகிரி ப்ளஸ் 158 158 டிகிரி ப்ளஸ் 42 டிகிரி ப்ளஸ் 268 டிகிரி. இங்கிட்டு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, 2n மைனஸ் 4 இன்ட்டு 90 டிகிரி. நான் என்னங்கிறது என்னது, நம்பர் எத்தனை பாயிண்ட் இருக்குது, 5 பாயிண்ட் இருக்குது. அப்போது 2 இன்ட்டு 5 மைனஸ் 4 10 மைனஸ் 4 6 ஆரம்போதான் 54. அப்போ 540 டிகிரி. அப்போ எவ்வளோ வரணும், 540 டிகிரி வரணும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ டிகிரி தான் வருது, நம்மளுக்கு 534 டிகிரி தான் வருது. சரியா, அப்போ 534 540 வரணும். ஏன் 534 வருது, அப்போது என்ன பண்ணியிருக்க நீ, மிஸ்டேக் விட்ருக்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. சரியா, அப்போ எவ்வளோ எரர் வந்திருக்கு கழித்து பார்க்கணும். அப்போ எது வந்து கழிக்கணும், 540 534 கழிக்கிறேன். அப்போ 540 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 540 அண்டு 534. 540 மைனஸ் 534 டிகிரி போட்டால் எவ்வளோ வருது, 6 டிகிரி. 6 டிகிரி என்ன இருக்குது உனக்கு, எரர் வந்திருக்கு. அப்போது எரர் ஈக்குவல் டு 6 டிகிரி 00 மினிட்ஸ். மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது, அப்போ அந்த 6 டிகிரிங்கிறது மொத்தமாக வந்தது. சரியா, இந்த 5 பாயிண்ட்லையும் சேர்ந்து எத்தனை டிகிரி, 6 டிகிரி. அப்போது உனக்கு ஒரு பாயிண்டில் எவ்வளோ வந்திருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 5ஆல் வகுக்கணும். சரியா, அப்போ 6 டிகிரி 00 மினிட்ஸ் டிவைடட் பை 5 5ஆல் வகுத்தினா கிடச்சிடும் 1 டிகிரி 12 மினிட்ஸ். இப்போ இந்த 1 டிகிரி 12 மினிட்ஸ்ங்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக, அது எப்படி கண்டுபிடிக்கிறது. சரியா, இப்போ 540 விட அதிகமாக போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதிலேருந்து கம்மி பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 534 தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரியா, அப்போ எவ்வளோ ஆட் பண்ணணும், ஒவ்வொரு இன்க்ளூட் ஆங்கிள்லையும் 1 டிகிரி 12 மினிட்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரியா, அப்போ ஒன்றில் என்ன பண்ண போகிறீங்க, 1 டிகிரி 12 மினிட்ஸ் அப்படி கூட்டிகிட்டே போக போகிறீங்க. அப்போ கரெக்டட் இன்க்ளூட் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு, அப்போ ஏற்கனவே எவ்வளோ வந்திருக்கு, 30 டிகிரி இருக்குது. அப்போ ப்ளஸ் 1 டிகிரி 12 மினிட்ஸ். அப்போ 2 ஆட் பண்ண எவ்வளோ வந்துடுது, 39 டிகிரி 12 மினிட்ஸ். அதே போல் இன்க்ளூட் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 28 டிகிரி ப்ளஸ் 1 டிகிரி 12 மினிட்ஸ் 29 டிகிரி 12 மினிட்ஸ்.
அடுத்து சி ஈக்குவல் டு 158 டிகிரி ப்ளஸ் 1 டிகிரி 12 மினிட்ஸ், அப்போ 159 டிகிரி 12 மினிட்ஸ். அடுத்து டி ஈக்குவல் டு 42 டிகிரி ப்ளஸ் 1 டிகிரி 12 மினிட்ஸ், 43 டிகிரி 12 மினிட்ஸ். அடுத்து இ ஈக்குவல் டு 268 ப்ளஸ் 1 டிகிரி 12 மினிட்ஸ், அப்போ 269 டிகிரி 12 மினிட்ஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக என்ன பண்ணணும், திரும்ப கூட்டணும். அப்போது சம் ஆஃப் இன்க்ளூட் ஆங்கிள் ஈக்குவல் டு 39 என்னது ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இன்க்ளூட் ஆங்கிள் ஏ ப்ளஸ் இன்க்ளூட் ஆங்கிள் பி ப்ளஸ் இன்க்ளூட் ஆங்கிள் சி ப்ளஸ் இன்க்ளூட் ஆங்கிள் டி ப்ளஸ் இன்க்ளூட் ஆங்கிள், அது இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆங்கிள். சரியா? அப்போ உடனே என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், 540 டிகிரி வரணும். சரியா? இப்போ கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம அந்த நேரம்லாம் டேலி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். இப்போ இந்த சமயம் இதோட முடியாது. இன்னும் என்ன பண்ணணும், ஏற்கனவே ஒரு லைன் மட்டும் கரெக்ட்னு சொல்லியிருக்கானா, சிடிங்கிற லைன் கரெக்டுன்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த லைன் எடுத்து என்ன பண்ணணும், செய்யணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள். அடுத்ததை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அப்படியே இருக்காதீங்க. ஓகேவா?